உசுரா வாங்காதடா, காபைக்கு தண்ணி சும்மா இருக்குடா, போடா போய் தொலைடா. நீ வேற ஏன் மச்சான். மச்சான் மீட்டரில் லைட்டு 2 தான் எரியுது, டேங்க்கில் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் சாயங்காலம் தண்ணி லாரிக்கு கால் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, போக போக 5-5 ரூபாயா தண்ணியை தான் கூட்டிகிட்டே போகிறானுங்க. மழை என்னைக்கு தான் வரும்னு தெரில. செய்திகள் வாசிப்பது உங்களில் நான். தமிழகத்தின் மழை பொழிந்து இன்றையுடன் 300 நாட்கள் மேலாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் பல இடங்களில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்து கொண்டே வருகிறார்கள். என்னடா மாப்பிள்ள, ஏன்டா இவ்வளோ லேட்டு? அதுவா மச்சான், வர வழியில் கலெக்டர் ஆஃபீஸ் சரியான போராட்டம், செம்ம டிராஃபிக்கு. ஆமாம், மழை வரலன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? சும்மா தண்ணி கொடுண்ணா. என்னடா மாப்பிள்ள, தெரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு சாதாரண ஐபிஎல் மேட்ச்சில் கூட எப்போ மழை வரும், எத்தனை ஒரு கம்மி பண்ணி வச்சா மேட்சை சீக்கிரமாக முடிக்கலாம்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் இந்த கவர்மெண்ட் இனிமேல் மழை வராது, மழை வரலன்னா தண்ணி இருக்காது, அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஏதாச்சும் யோசிச்சான். சரி, அதான் பண்ணலை. இப்போ குடிக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து கழுவுற வரைக்கும் காசு கொடுத்து தண்ணி லாரி வர வச்சு வாங்கி தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இந்த கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தா என்னாவா? 300 ml தண்ணி பாக்கெட்டு ஒரு காலத்தில் கிரிக்கெட் விளையாடும் போது 1 ரூபாய்க்கு வாங்கி குடிப்போம், ஞாபகம் இருக்கா? ஆனால் இப்போ 500 ml வாட்டர் பாட்டில் 10 ரூபா. எந்த கேப்பில் இந்த விலையை ஏற்றினானுங்க? தண்ணியோட அளவு கம்மியாகிட்டே போகுது, ரேட்டு மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களை காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்க வைக்கிற நிலைமைக்கு உண்டாக்குன கவர்மெண்ட்டை கேட்காம வேற யாரை கேட்கறது? சரி, அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற? ஒன்றும் இல்லை, விடு. தமிழகத்தில் பல நாட்களுக்கு பிறகு மழை பொழிகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள். இதனால் தண்ணீர் பற்றாக்குறை குறையும் என நம்பப்படுகிறது. மாப்பிள்ள, இப்போ போடுறா மோட்டரை. இப்போ மோட்ரு போட்டால் தண்ணி வருது. தண்ணி இல்லாமல் இருக்கும்போது தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் இப்போ தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுறோமா? 1 ரூபா தண்ணி பாக்கெட்டை தான் தொலைச்சிட்டோம். அட்லீஸ்ட் இந்த 10 ரூபா தண்ணிக்கு என்னையாச்சும் தொலைக்காமல் பார்த்துக்கலாம். இங்கே ஆல்கஹாலுக்கு இருக்கிற தேவையோட தண்ணிக்கு தான் அதிக தேவை இருக்குது. ஆனால் அதை விட இங்கே தண்ணிக்கு மதிப்பு கம்மியாக தான் இருக்குது.